அதே அன்னைக்கு தான் திருமாவளவனா திருநாவுக்கரசன் அப்படின்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 5 உதயநிதி வந்து, அதாவது வெக்கமே இல்லாம சிபிஐ, சிபிஐஎம், திருமாவளவன், விசிகே, காங்கிரஸ் எல்லா தலைவர்களுமே அப்படியே அசிங்கமா என்ன சோஃபா மாடல்னு பேசுறாரு. இவருக்கு அறிவு இருக்குதா? why the hell he is talking about சோஃபா மாடல்? சோஃபா மாடல்லாம் என்னது அப்படின்னு டெய்லி அவங்க எதிராக அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும், ஜூலை 5 திருப்பியும் உதயநிதி அவர்கள் சோஃபா மாடல் பேச்சு அப்படின்னு ஒரு பேச்சை கொடுக்கிறார். அதாவது அரசியல் வந்து புரிகிறவங்களுக்கு, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் ஒரு சரியான கருத்தை சொல்லும் போது அதை நம்ம பார்த்து ஆமால அப்படின்னு புரியணும். வேணும்னே இந்த பலூன்ல காத்தடிச்சது மாதிரி சும்மா தேவைக்கில்லாம ஊதிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ உதயநிதி அவர்கள் ஜூலை 5 திருப்பியும் சோஃபா மாடல் பேச்சு ஒன்று பேசுறாரு. ஜூலை 6 சுப்ரீம் கோர்ட்ல கரூர் அர்ஜென்டா மென்ஷன் பண்ணி பெட்டிஷனை கொடுக்குறாங்க. ஜூலை 7 இன்னைக்கு அர்ஜென்ட் ஹியரிங் நடக்குது. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. 7 நாள்ல 5 நகரும். இன் 7 days 5 மூமெண்ட்ஸ். இது தற்செயலா? இது கோஇன்சிடென்ஸா? இது தற்செயல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கட்சி தன்னுடைய எல்லா ஆயுதத்தையும் ஒரே வாரத்தில் எடுக்கக்கூடிய வேகம். ஏன் இந்த வேகம்? ஏன்னா தன்னை சுத்தி இருந்த மொத்த அணியுமே போச்சு. ஆட்சி மட்டும் போகல, வருங்காலம் போச்சு, அரசியல் வரலாறு போச்சு. 60 வருடம் 59 வருடம் நம்மளை தனியா இந்த தமிழ்நாட்டில் யாருமே விட்டது கிடையாது. எப்பவுமே கூட்டணியா தான் நம்ம இருந்தோம். நம்மளை சுத்தி எப்பவுமே பஜனை பாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் எல்லாமே இன்னைக்கு போயிடுச்சு. ஸோ இவங்க கிட்ட தன்னுடைய எல்லா ஆயுதத்தையும் ஒரே வாரத்தில் ஒரே நேரத்தில் எடுக்கக்கூடிய வேகம் எனக்கு எதுக்குன்னா, அந்த வேகம் எதுக்குன்னா அணிகள் போச்சு. அணிகள் போனது மட்டும் இல்லாம அடுத்த 7 பை எலெக்ஷன்ஸ் வருது. இங்கதான் இன்னையோட மிக முக்கியமான புள்ளி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கரூர் அந்த 7 பைபோல் தொகுதிகளில் மிக முக்கியமான ஒரு தொகுதி. வழக்கும் அங்க இருக்கு, வாக்கும் அங்க இருக்கு. ஜூலை 10 பயணமும் அங்கதான் இருக்கு. ஒரே ஒரு கோர்ட்லயும் இருக்கு, பேலட்லயும் இருக்கு, மக்கள்கிட்டையும் இருக்கு. இப்ப புரியுதா? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் நடக்கக்கூடிய இந்த வழக்குடைய அரசியல் எடை புரியுதா? தாவேகாவுக்கு 107, மெஜாரிட்டிக்கு 118, 7ல் 5 ஜெயிச்சா 113. கூட்டணி சேர்த்தா தனி மெஜாரிட்டி பேச்சே தேவையில்லாத ஒரு இடத்துல இருக்கு தாவேகா. சோ திமுகவுக்கு அரசியல்ல ஒரு சர்வைவல் டெஸ்ட். அணிகள் இல்லாம தனியா நின்று எவ்வளவு ஓட்டு வாங்க முடியும்? அங்கதான் இருக்கு அரசியல் பின்புலமே. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் மண்டையில ஓடக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இதெல்லாம் நடந்துருச்சு. இப்ப தமிழ்நாட்டு அரசியல் கிழமை மாறிடுச்சு. பட் வரப்போற பைபோல் எலெக்ஷன்ல, இடைத்தேர்தல்ல அணிகள் இல்லாம தனியா நின்று நம்மளால எத்தனை ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு மொத்த தமிழ்நாடே பார்க்க போகுதுல. சோ அதனால ஒவ்வொரு பைபோல் தொகுதியும் ஒவ்வொரு கோர்ட்ல கொடுக்கக்கூடிய டேட்டும் இப்போ ஒரு வார் ஜோன் மாதிரி. யாருக்கு? வேற யாருக்கும் கிடையாது, திமுகவுக்கு மட்டும்தான். சோ திருப்பியும் நம்ம ப்ரெடிக்ஷன் டைம். இந்த 7ல் தாவேகா ஃப்ரண்ட் எத்தனை சீட்டுகள்? 0ல இருந்து 7 நம்பர் மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 1னா 1, 2னா 2, 3னா 3, 0ல இருந்து 7, 0வும் இன்க்ளூட் பண்ணுங்க. ப்ரெடிக்ஷன் டைம். இந்த 7 தொகுதியில தாவேகா ஃப்ரண்ட், இப்ப தாவேகா தனி கட்சி கிடையாது, தாவேகாவுக்கு கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ தாவேகாவுக்கு எத்தனை கிடைக்கும்? நான் ஏற்கனவே 7 out of 7 அல்லது 1 out of 7 அப்படின்னு ஒரு வீடியோவே ஒரு லைவ் பதிவு பண்ணியிருக்கிறோம். வீடியோ சரியா இல்லையா? நம்ம செட்டப்பே இப்படி ஸ்பாயில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றது? என்ன அழகான கண்டென்ட் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். முக்கியமாக நம்ம லைவ் செட்டப் இவ்வளோ ஸ்பாயில் ஆயிடுச்சு. எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, 7ல் தாவேகா ஃப்ரண்ட் எத்தனை சீட்டு? 0ல இருந்து 7 நம்பர் மட்டும் கமெண்ட்ல. கடைசியில் நான் என்னோட நம்பரை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி சொல்றேன். சரி, கடைசி செக்மெண்ட். இனிமே என்ன? 3 சினாரியோ. இது ப்ரெடிக்ஷன். நாம சொல்லக்கூடியது வேத வாக்கு கிடையாது. எல்லாருமே 7 7 7ன்னு சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். இது ப்ரெடிக்ஷன், இதுவே வேத வாக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சினாரியோ நம்பர் 1, சுப்ரீம் கோர்ட்ல திமுகவுக்கு சாதகமாக டைரக்ஷன் வந்தா நீதிமன்றமே ஒத்துக்குச்சு பாருங்க அப்படின்னு அவங்க பைபோல் கேம்பெயின் முழுக்க அந்த ஒரு அரைச்சமாவையே ஓட்டுவாங்க, அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க திமுக. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு அப்படிங்கிற இந்த பைபோல் எலெக்ஷனுக்கு
சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு சொல்ல போற விஷயம் மிக முக்கியமான ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட். கரூர் தொகுதியில அதைத்தான் இவங்க மொத்த பிரச்சாரமா வைப்பாங்க. முக்கியமாக கரூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியில மக்களை பார்த்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க கேஸ் அவங்க தொடங்கினதே அவங்க தான், அது வேற விஷயம், அதை நம்ம பேசக்கூடாது. கரூர் தொகுதியில அதைத்தான் இவங்களுடைய மொத்த பிரச்சாரமா வைப்பாங்க. அது சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2, மனு தள்ளுபடியானா ஜூலை 10 அன்னைக்கு முதல்வர் கரூர் போவாரு. ஒருவேளை நாம சொல்லக்கூடிய அந்த அரசு வேலை ஆணைகளை கொடுப்பாரு. அந்த படங்கள் தான் அவர் போறது, மக்களை சந்திக்கிறது, அவங்களுக்கான அந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது, அந்த அரசு வேலைகளை அந்த ஆணைகளை கையால கொடுக்கறது, அந்த படங்கள் தான் கரூர் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதுமாக முக்கியமாக அந்த 7 தொகுதியில பைப்போலுடைய நம்பர் 1 போஸ்டரா இருக்கும். சிம்பத்தியும் டெலிவரியும் ஒன்னா சேரக்கூடிய ஒரு தருணமாக அது இருக்கும். இதுதான் சினாரியோ நம்பர் 2. சினாரியோ நம்பர் 3, நிறைய பேர் கவனிக்காத விஷயம் தான் நாம சொல்லக்கூடிய இந்த சினாரியோ நம்பர் 3. இந்த 2 பெரிய கட்சிகளுடைய சண்டையில மிகப்பெரிய ஆபத்துல இருக்கிறது பாத்தீங்களா, வரலாறு மாறிடுச்சு. 2 பெரிய கட்சின்னு நான் யார சொல்றேன்? திமுகவையும் தாவேக்காயும். அறிஞ்சோ அறியாமலோ என்ன தெரியாமலேயே இந்த 2 பெரிய கட்சின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது ஒன்னு தாவேக்கா ஒன்னு திமுக. உண்மையாகவே சொல்றேன், என்ன அறியாமலேயே இந்த 2 பெரிய கட்சிகளுடைய சண்டையில மிகப்பெரிய ஆபத்துல இன்னைக்கு இருக்கக்கூடியது அதிமுக. வழக்கும் இல்லை, கூட்டணியும் இல்லை, அணிகளும் போய்கிட்டே இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே கட்சியை நிர்மூலமாக மாற்ற முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரு. அடுத்த 6 மாசம் அந்த கட்சியுடைய வரலாற்றிலேயே மிக முக்கியமான மாசம் அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் இருந்த காலத்தை விட, ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தை விட இந்த 6 மாசம் அதிமுக கட்சிக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற 6 மாதம். இப்போ நாம இந்த வீடியோவில் தொடக்கத்தில் சொன்ன அந்த ஆரம்பத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்த்தது ஒரு கோர்ட் கேஸ் மட்டும் கிடையாது. தெருவில் அணிகள் நகர்ந்துகிட்டே இருக்கு, மேடைகள்ல வார்த்தைகள் சூடாகிக்கிட்டே இருக்கு, கோர்ட்டில் மனுக்கள் பறந்துகிட்டே இருக்கு. 3 கதையுடைய ஒரே கதையுடைய 3 அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுடைய அரசியலுடைய மையமே இப்ப நகர்ந்துகிட்டு இருக்கு. 59 வருடமாக ஒரு பக்கமாக இருந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாறி இருக்கு. அதை நிறுத்துறதுக்கு திமுக கையில் இருக்கக்கூடிய கடைசி பெரிய களம், கடைசி பெரிய ஆயுதம் தான் நீதிமன்றம். அதுதான் கரூர் வழக்குடைய உண்மையான அர்த்தம். ஆனா நம்ம பக்கத்துக்கும் ஒரு நேர்மையான வார்த்தை, அதாவது தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, மக்கள் உங்களை மாதிரி என்ன மாதிரியான பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் நேர்மையான வார்த்தை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கோர்ட்டில் எந்த முடிவு வந்தாலும் அதை மதிச்சு நடக்கிறவன் தான் ஒரு புதிய அரசுடைய உண்மையான டெஸ்ட், உண்மையான பாஸ், உண்மையான தேர்வு அப்படின்னு சொல்லலாம். வழக்கு ஜெயிக்கிறது ஒரு விஷயம், 41 குடும்பத்துடைய நம்பிக்கையை ஜெயிக்கிறது இன்னொரு விஷயம். சரியா? 41 குடும்பத்தின் நம்பிக்கையை ஜெயிக்கிறது தான் அந்த 2வது விஷயம் தான் மிகப்பெரிய வெற்றி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னுடைய பைப்போல் நம்பர்ஸ் உங்க ப்ரெடிக்ஷனை கேட்கணும்னா நீங்க கமெண்ட்ல உங்க எல்லாருடைய ப்ரெடிக்ஷனை போடுங்க. ஜூலை 10 கரூர் பயணம் நடக்குதா மாறுதா? சுப்ரீம் கோர்ட் உத்தரவு எப்போ வந்தாலும் உடனடியாக நம்ம லைவ்க்கு வருவோம், அதை பற்றி பேசுவோம். அது வரைக்கும் யோசிங்க, மையம் நகருதா இல்ல சுத்துதா அப்படின்னு. உண்மையிலேயே தாவைக்கா 7 தொகுதியிலையும் வெற்றி பெற போகுதா, இல்லைன்னா திமுக அதனுடைய கடைசி ஐசியூ கட்டத்தில் இருக்கா? கமெண்ட்ல போடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? தயவு செய்து நீங்க யோசிக்கிறத கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு வீடியோ இவ்வளவு குவாலிட்டி இல்லாமல் போனதுக்கு ஐ எம் சோ சாரி. எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, பட் வீடியோ தான் இப்படி வந்திருக்கு. ஐ டு நாட் நோ வை இட் இஸ் ஹேப்பனிங். 2 நாட்களாகவே முக்கியமாக லைவ் வீடியோ சரியாக வரவே மாட்டேங்குது. அதனால இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டுடைய உண்மையான அரசியல் களத்தை நீங்க மட்டும் இல்லை, லைவ்ல வந்து கொஞ்ச நேரம் அந்த நேரம் ஃப்ரீயா இருக்கவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, நிறைய பேர் செந்தில் பாலாஜியை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நேற்று அழகான வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் டைம் கிடைச்சா, அது ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு 13-14 நிமிஷம் வீடியோ, அதை போய் பாருங்க. சரியா? Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with the next awesome video, it's bye-bye from Suresh.